ஏமாற்றாதே ஏமாற்றாதே. சொல்லுங்க மாப்ள. அங்கிள் அங்க என்னாச்சு? நாங்க அங்க வந்துகிட்டு இருக்கோம். அங்க எல்லாம் கிளியர் பண்ணியாச்சா? இல்ல மாப்ள. என்னது இல்லையா? என்ன பண்றீங்க அங்கிள்? அங்க பண்ற கூத்த வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களா? பார்ட்டி ஆளுங்க பயந்துட்டீங்களா? நான் பார்ட்டி ஆளுங்க எல்லாம் பார்க்கல மாப்ள. என்கிட்ட 4-5 பேர் தான் வச்சிருக்கேன். அவங்க ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு மாப்ள. அதுக்கு தான் நான் தேவராஜ் பாண்டியனோட ஆட்களை அனுப்பிச்சிருக்கேனே. எப்ப அனுப்புனீங்க நீங்க? அவங்க இன்னும் வந்து சேரலையே. நானும் அவங்க வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்தாச்சுன்னா இவனுங்களாம் அடிச்சு வரலான்னு பாக்குறேன். வரலையே. டேமட்! என்ன சொல்றீங்க அங்கிள்? அவங்க கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. வர காணுமே மாப்ள. நான் என்ன பண்றது? டேமட்! டேமட்! இவரு வேற எதுக்கு எடுத்தாலும் டாமிட் அனுப்பி வைக்கிறவன ஒழுங்கா டயத்துக்கு அனுப்பி வைக்க வேணுமா? கொஞ்சம் கூட பங்க்சுவாலிட்டி ஒன்றும் கிடையாது. வந்துட்டீங்களா? வாயா முருகேசா. ஏன் இவ்வளவு சார் என்ன சார் பிரச்சனை? யோ இங்கதான் ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் வருதுன்னு தெரியல. சொல்லுங்க. அந்த பொம்பளை நிறைய ரவுடி பசங்களை கூட்டு வந்து ஒரே கலாட்டா பண்றாயா? போய் அடிச்சு துரத்துங்க போங்கயா. வாங்க சார் என்ன பாப்போம். நிறுத்துங்க நிறுத்துங்க சொன்னா கேளுங்கயா. நிறுத்துங்கயா. சொன்னா கேளுங்க நிறுத்துங்கயா. ஐயா சொல்றேன் நிறுத்துங்கடல. சத்தம் என்ன பிரச்சனை? என்னமா பிரச்சனை? சார் நாங்க இங்க பாதிக்கப்பட்டவங்க சார்பா போராட்டம் பண்ண வந்திருக்கோம். எதுக்கு போராட்டம்? காலங்காலமா இங்க இருக்கிற மக்களோட இடத்த அவங்களுக்கே தெரியாம பட்டா மாற்றம் பண்ணி மோசடி செஞ்சு குறைஞ்ச விலைக்கு அவங்கள மிரட்டி எழுதி வாங்கி அதுல ஏதோ பெரிய கட்டணம் கட்டுறேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்திருக்காங்க. அதை எதிர்த்து நாங்க இப்படி போராட்டம் பண்றோம். சார் கோடிக்கணக்கில் ரூபாய் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தா இவங்க மறியல் பண்றேன் பொறியல் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க. சார் கொஞ்சம் இருங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி மறியலுக்கெல்லாம் போலீஸ்ட்ட முன் அனுமதி வாங்கணும் தெரியல? தெரியும். ஆனால் இது போன்ற நியாயமான போராட்டங்களுக்கு நீங்கள் முன் அனுமதி தர மாட்டீர்கள். அதனால் தான் நாங்களே உங்களிடம் அனுமதி அளிக்காமல் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். அனுமதி இல்லாம மறியல் பண்றது குற்றம். இப்பொழுது எங்களுடைய பிரச்சனை இந்த போராட்டத்திற்கு முன் அனுமதி வாங்க வேண்டுமா வேண்டாமா என்பது இல்லை. ஏழைகளது நிலத்தை கையகப்படுத்த நினைப்பவர்களை எதிர்ப்பது மட்டும்தான் எங்களுக்கு தேவை. ஏழைகளுக்கு தேவையான நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். அதற்காகத்தான் இந்த போராட்டம். இவ்வளவு வேக்கியம் பேசுறீங்களா? பேசாம கோர்ட்ல போய் சேர வாங்க வேண்டியதானே? இன்னைக்கு கோர்ட் லீவு சார். அதனாலதான் அதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாம இந்த போராட்டத்துல இறங்கி இருக்கோம். இன்னைக்கு தானே கோர்ட் லீவு. நாளைக்கு போய் சேவ் வாங்கலாம்ல? அதுக்குள்ள இங்க நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிரும். அப்படி நடந்துட்டா அவங்க சைடு ஸ்ட்ராங் ஆயிடும் சார். அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்னு நாங்க எங்க போனாலும் முதல்ல நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு எங்களை எகத்தாளமா கேட்பாங்க. அதுக்கு நாங்க இடம் தர முடியாது. அதுக்கு தான் இந்த போராட்டத்துல குதிச்சிருக்கோம். இதுல ஏமாந்த குப்பத்து மக்கள் மட்டும் இல்ல, எங்களுக்கு சாட்சியா ஆதரவா பக்கபலமா பத்திரிகை நண்பர்களும் இருக்காங்க. இத பாருங்க, நீங்க என்னதான் விளக்க சொன்னாலும் அனுமதி இல்லாம மறியல் பண்றது சட்டப்படி தப்பு. என்ன சார் வளவளன்னு இதுகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அனுமதி இல்லாம மறியல் பண்ணா என்ன பண்ணும்? அடிச்சு வரட்ட வேணா? அதை செய்யறத விட்டு இதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க? ஏய் வாய மூடு. என்ன பேசுறமா? யாரு பித்தலாட்டம் பண்றது? பித்தலாட்டம் ஃப்ராட் தனம் பண்றதுலாம் ஓ வேலை. அப்பாவி ஜனங்களை ஏமாத்தி அவங்க நிலத்தை நீ அபகரிச்சிருக்க. ஏய் ரொம்ப பேசினா அவ்வளவுதான். என்ன என்ன மிரட்டறியா? என்ன பண்ணுவ? நான் பேசல நீ என்ன பண்ணுவ? நீ பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். இதுக்கு மேல பேசின உத விழும். எங்க உத பாப்போம். உதச்சி பாரு உன உடல நான் கிட்ட என்னடா பாத்துக்கிட்டீங்க? இன்ஸ்பெக்டர் முருகேசன் பேசுறேன் சார். சார் இங்க மறியல் பண்றவங்களுக்கும் எதிர் தரப்புக்கும் மோதலாச்சு சார். நிலைமை கைமீறி போடுச்சு சார். சார் உங்க கைடன்ஸ் வேணும் சார். எஸ் சார், எஸ் சார். ஓகே சார், ஓகே சார்.
நீ ஒழுங்கா ஓட்டியா? இவன் வேற. ஆனந்தி ஆனந்தி எஸ் மேம். மிஸ்டர் ஆதி, வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஓகே ஓகே. டிரைவர் வண்டி கொஞ்சம் ஓடும் காட்டு. என்னாச்சு மிஸ்டர் ஆதி? ஒன்றும் இல்லை மேம். இல்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நோ நோ, எந்த ப்ராப்ளம் இல்லை மேம். இல்ல, எனக்கு தெரியும். ஓ ஓகே. ஒன்றும் இல்லை மேம். லோக்கல் குரூப் வந்து சைட்டில் வந்து தகராறு பண்ணுறாங்க. அதை நம்ம ஆட்கள் வச்சு கிளியர் பண்ணியாச்சு மேம். அதான் கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு. அது ஒன்றும் இல்லை மேம். சைட்டில் குடிசை போட்டிருந்தாங்களே, அவங்கள பக்காவாக செட்டில் பண்ணி அனுப்பிச்சியாச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு நிறைய அமௌண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். ஆனால் சில பேர் காசுப்பட்டு இப்போ திரும்ப சைட்டுக்கு வந்து தகராறு பண்ணுறாங்க. ஆனால் நத்திங் டு வரி மேம், நம்ம ஆட்டில் வச்சு கிளியர் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். ஓகே மேம், 1 செகண்ட். ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? உங்க காரை வச்சு கண்டுபிடிச்சேன். கார் வச்சா? ஆமா, வண்டிக்குள்ள நீங்க மொபைல்ல டென்ஷனா பேசியிருக்கீங்க. அது உங்க டிரைவரை அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஸோ அவர் வண்டியை ஒழுங்கா டிரைவ் பண்ணல, ஸ்மூதா இல்ல, அதான் வண்டி காமிச்சு கொடுத்துருச்சு. அமேசிங் மேம், அமேசிங். ஐ ஜஸ்ட் காண்ட் பிலீவ். இந்த சின்ன வயசுல எப்படி இவ்வளோ விஷயம் கற்று வச்சிருக்கீங்க? 5 வயசுலேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சேன். வாட், 5 வயசுலேருந்தா? யார் மேம் கற்றுக் கொடுத்தாங்க? இந்த உலகம். போலாமா? வண்டி அப்படி நிறுத்திட்டு வாங்க. சங்கர் பண்ணி ஆட்கள் நம்ம ஆட்களை போட்டு அடிக்கிறாங்க. போங்க போய் என்னன்னு பாருங்க. என்ன ப்ராப்ளம் சார்? ஒரு குரூப் மறியல் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக இறங்கிட்டாங்க சார். பாருங்க சார், எப்படி கரெக்டாக பண்ண மரியாதை எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. அவங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார்.
ஆனந்தி மரியாதை இங்க போயிடு. அனாவசியமா பிரச்சனை பண்ணாத. அனாவசியமா நான் பிரச்சனை பண்றேனா? எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? நீ தான் அந்த மாதிரி போராட்டத்துக்கு எங்களை தூண்டுற மைண்டட். What nonsense are you talking? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணல? நீ பண்ணாத ரவுடி தானே என்ன மிச்சம் இருக்கு? நான் என்ன ரவுடி தானே பண்ண? பின்ன இல்லையா? இந்த இடத்துல குடி இருக்கிற அப்பாவி மக்களை மிரட்டி போர்ஜரி பண்ணி பட்டா மாத்தி இன்னும் சில பேர் அச்சுறுத்தி அடிமாட்டு விலைக்கு எழுதி வாங்குனது யாரு? நீதானே? நாடறிஞ்ச பொறுக்கி இந்த சங்கரவாண்டியன் இவன் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அரசு நிலம் பொறம்போக்கு நிலம் எல்லாத்தையும் வளைச்சு போட்டது நீதானே? இப்ப போராட்டத்தை எதிர்த்து ரவுடிகளை அனுப்பி வச்சது யாரு? அதுவும் நீதானே? போதும் நிப்பாட்டு. இரு, மொத்தத்தையும் சொல்லிடுறேன். ஏன் அக்காவோட கம்பெனியை ஏமாத்தி புடுங்கினது யாரு? நீதானே? ஒரு நேர்மையான பிசினஸ் மேனா நீ என்னைக்காவது நடந்திருக்கியா? ஒரு தேர்ட் ரேட் கிரிமினல் மாதிரி தானே நீ எப்போதுமே அராஜகம் பண்ணிருக்க. நீ பண்ண அயோக்கியத்தானோ இவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மிஸ்டர் ஆதி, எஸ் மேம். ஏதோ சில லோக்கல் பீப்புள் கலாட்டா பண்றாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா அப்படி தோணலையே. வாட்ஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன்? மேம் இது வந்து என் கூட தொழில போட்டி போட முடியாம தோத்த போட அபி பண்ற வேலை மேம். எல்லாரையும் தூண்டி விட்டு இப்படி எல்லாம் பண்றா. மேம் டோன்ட் யூ வரி மேம், I'll handle the situation, I'll handle it. ஆனந்த் இது ஜஸ்ட் லுக் ஹியர். அது எனக்கு முக்கியம் இல்லை மிஸ்டர் ஆதி. எனக்கு என்னோட ப்ராஜெக்ட் தான் முக்கியம். ஐ அம் சாரி.